நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தா, உங்களோட புக்க யாரோ வாங்கியிருக்காங்க. ஸோ தூக்கத்திலேயே உங்களுக்கு காசு வந்துரும். திஸ் இஸ் வாட் பீப்பிள் கால் ஏர்னிங் த்ரூ ஸ்லீப்பிங். இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்கிறீங்க? நோ வொரீஸ். தட்ஸ் வாட் திஸ் வீடியோ இஸ் அபௌட். நோ வெப்சைட், நோ காம்ப்ளிகேட்டட் ஃபனல்ஸ், நோ டெக் ஹெடேக்ஸ். ரொம்பவே சிம்பிளா இத அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோவ ஒரு பிகினர் ஒரு புக்க எப்படி செல் பண்ணலாம், அதுவும் Instagram மூலியமா எப்படி ஈஸியா செல் பண்ணி தூங்கிட்டு இருக்கும்போதே காசு ஏர்ன் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இது ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, தட்ஸ் வாட் ஐ அம் டூயிங் ரைட் நவ். ஸோ தட்ஸ் வை ஐ அம் கான்ஃபிடென்ட். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட பேர் கார்த்திக் முருகவேல். ஐ ரன் மை ஓன் ஏஜென்சி கால்ட் பிக்சர் ஸ்டுடியோஸ். அண்ட் நான் வந்துட்டு YouTubeல மனி ரிலேட்டட், கெரியர் ரிலேட்டட் அண்ட் டெக் ரிலேட்டடா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது பிடிக்கும்னா, நீங்க டெஃபினட்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஐ பெட் யூ ஒன்ட் ரிக்ரெட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. I've already made a full tutorial on how to create and upload an ebook. Wait, உடனே அந்த வீடியோக்கு போயிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா எப்படி கிரியேட் பண்ணலான்றத நீங்க அந்த வீடியோ ரெக்கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அத எப்படி செல் பண்ணி காசு எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிளான சிஸ்டம் 3 விஷயம் தான். ஸோ நம்பர் 1 அட்டென்ஷன். நம்பர் 2 ட்ரஸ்ட். நம்பர் 3 ஈஸி வே டூ பை. இப்ப நான் சொன்ன 3 விஷயத்துக்குமே 3 சிம்பிளான ஆன்சர்ஸ் கிடைக்கும். Instagram gives you attention. Your content builds trust. Automation makes buying easy. ஸோ மேட்டருக்கு வரேன். இந்த புக்க எப்படி செல் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மேட்டரை நான் 3 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டெப் 1 கிரியேட் யுவர் ஓன் Instagram பேஜ். வெயிட், Instagram பேஜ்னோடனே உடனே திருச்சி ஓடாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஃபேஸ் காட்டுறது வந்துட்டு கொஞ்சம் வீட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் நீங்க வந்துட்டு ஷையா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். யூ கேன் ஆல்சோ கிரியேட் அ Instagram பேஜ் அண்ட் செல் யுவர் ஓன் புக்ஸ் அண்ட் மேக் மனி. இருக்கவே இருக்கு ஃபேஸ்லெஸ் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன்ன்றது நீங்க ஃபேஸ் காமிச்சு தான் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஃபேஸ்லெஸ் சேனல் கிரியேட் பண்ணி கான்டென்ட்ஸ் குடுத்து என்னால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா முடியும். அது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். கான்டென்ட் கிரியேஷன்னோனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தென் லாஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க ஒரு விஷயத்த பார்க்க வரீங்க அப்படின்னா, அத கத்துக்கணும்னு தான் வரீங்க. அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நான் சொல்ற விஷயத்த எத்தனை பேர் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாதியே போறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறவன் தான் இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுவான். ஸோ ஐ ஹோப் நீங்க கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஃபேஸ்லெஸ் சேனலோ, இல்ல ஃபேஸ் நீங்க காமிச்சு இருக்க போற சேனலோ எப்படி நான் வந்துட்டு கன்டென்ட்ஸ் போடுறது, எத பத்தி கான்டென்ட்ஸ் போடுறது அப்படின்ட்டு உங்களுக்கு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். பிக் எனி நீஷ். ஸோ இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐ ஸ்பீக் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டூ ஃப்ரீலான்சிங், மனி அண்ட் கெரியர் பேஸ்ட் வீடியோஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோட நீச்சஸ். ஸோ அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதனா ஒண்ணு இட் கேன் பி எனிதிங். ஸோ அது ரிலேட்டடா கான்டென்ட்ஸ் போடுங்க. லைக் அதிலேயே மிஸ்டேக்ஸ் டூ அவாய்ட், ஹவ் டூ வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் இந்த மாரி நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டார்ட் யுவர் ஓன் Instagram பேஜ் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங் இட். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் டூ 1 மந்த் நீங்க அதில கன்சிஸ்டன்ட்டா வீடியோஸ் போட்டுட்டே வந்து அந்த அக்கவுண்ட்ட பில்ட் பண்ணுங்க சைட்ல. ஸோ ஒரு சில ஃபாலோவர்ஸ், ஒரு சில ஆடியன்ஸ் இப்படி வந்தது பிறகு, நீங்க உங்களோட புக்க கிரியேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ அந்த புக் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோல போய் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோக்கு போங்க. ஸோ புக்கும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்ப நீங்க பண்ணக்கூடிய அந்த 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ செல்லிங் ரீல். நீங்க உங்க புக்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க கரெக்ட்டா? அது வந்துட்டு எந்த டாபிக்கா வேணாலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஃபுட் ரிலேட்டட் புக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ரெசிபி செல்லிங் புக்கா ஃப்ரீலான்சிங் இருக்கட்டும். அதாச்சும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தரீங்க. அது ரிலேட்டடா புக் கிரியேட் பண்ணி கரெக்ட்டா? ஸோ அத பத்தி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு 30 டூ 40 செகண்ட்ஸ்க்கு நீங்க பேசி ஒரு ரீலா எடுங்க. அந்த ரீல வச்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஸோ அந்த ரீல பண்ணும்போது 3 விஷயம் தேவ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பரான ஹூக். ஹூக் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க வந்து ஆடியன்ஸ கிராப் பண்ணி ஃபுல்லா பார்க்க வைக்க முடியும். ஸோ ப்ராப்பரான ஹூக் தேவ. அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பாடி தேவ. நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா, இட் ஷுட் பி லைக் அ ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதை மாதிரி சொல்லணும். அதுதான் பாடின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலா வந்து சிடிஏ. சிடிஏ இஸ் நத்திங் பட் கால் டூ ஆக்ஷன். ஸோ நீங்க என்ன சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஸோ இங்க தான் வந்துட்டு நம்மளோட 3வது ஸ்டெப் வருது. ஸோ த 3 ஸ்டெப் இஸ் ஆட்டோமேஷன். ஸோ நம்ம சிடிஏ சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, கமெண்ட் புக் டூ கெட் த லிங்க். ஸோ அவங்க புக்குன்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டைரக்ட்டாவே உங்களோட புக்கோட லிங்க் போயிடும். ஏன்னா இந்த புக் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல அப்லோட் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு டூல்ல தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டூல்ல தான் நம்மளோட புக்க டிப்ளாய் பண்ணி அதில தான் அது மூலியமா நமக்கு காசு வரப்போகுது. ஸோ அந்த கமெண்ட் பண்ணா லிங்க் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அத எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அந்த ஸ்டெப் வந்துட்டு நான் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோமேஷன பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆட்டோமேஷன் இஸ் நத்திங் பட் நம்மளோட வேலைய வந்துட்டு ஈஸியா ஆக்கறதுக்கு தான் இந்த ஆட்டோமேஷன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 2 பேர், 3 பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஈஸியா ரிப்ளை பண்ணிடலாம். இதே வந்துட்டு ஒரே போஸ்ட் வந்து வைரல் ஆயிருச்சு. உங்க போஸ்ட் சப்போஸ் வைரல் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு 100 பேர், 200 பேர், 1000 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. 2000 பேர் கமெண்ட் எல்லாருக்குமே நீங்க வந்துட்டு தனித்தனியா போயிட்டு உங்களோட புக் லிங்க சென்ட் பண்ணிடுங்க. கரெக்ட்டா? ஸோ தட்ஸ் வேர் ஆட்டோமேஷன் கம்ஸ். ஸோ இந்த 1000, 2000 பேருக்குமே வித்தின் செகண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களால லிங்க் சென்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் சொல்றேன்.
டிஸ்கிரிப்ஷன் கீழ சூப்பர் ப்ரொஃபைலோட லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணி ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படிதான் டேஷ்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரீன்னு இருக்குல்ல. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்க உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. இத வந்துட்டு நீங்க நேம், பாஸ்வேர்ட் போட்டு கிரியேட் பண்ணலாம். ஒரு நம்பர் போட்டு கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்துட்டு கூகுள்லேருந்து டைரக்ட்டா நீங்க Gmail யூஸ் பண்ணி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் விஷ். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு AutoDMன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க மேல கிரியேட் ஆட்டோமேஷன் காட்டும். ஸோ AutoDM வந்துட்டு பிளாங்க்கா தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்களோட Instagram அக்கவுண்ட் வந்துட்டு டைப் ஸோ நெறைய மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்க Instagram டைப் பண்ணி தான் வந்துட்டு பண்றாங்க. ஸோ நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால ப்ரொசீடே பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஓகேவா? இது எல்லாமே மெட்டா வெரிஃபைட் டூல் தான். ஸோ கனெக்ட் பண்ணிடுங்க Instagram அக்கவுண்ட்ட. ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்காக ரிமூவ் பண்ணி திரும்பி நான் பண்ணி காமிச்சேன். வேற அதனால ரீகனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வருது. ஸோ நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மாரி உங்களுக்கு வரும். ஸோ இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோட செகண்ட் அக்கவுண்ட் மூலியமா பண்ணி காமிச்சேன். ஸோ ஐ கோ டூ மை மெயின் அக்கவுண்ட். ஸோ என்னோட மெயில் அக்கவுண்ட் இப்படி தான் இருக்கும். நான் நெறைய வீடியோஸ்க்கு வந்துட்டு ஆட்டோடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இப்படி காட்டுது. ஸோ நீங்க வந்துட்டு இந்த கிரியேட் ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டூ சீ 5 ஆப்ஷன்ஸ். ஸோ இப்ப நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணா லிங்க் சென்ட் பண்றது. ஸோ அதுதானே தேவை. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கமெண்ட் ஆர் போஸ்ட் ஆர் ரீல்ஸ் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ அத கிளிக் பண்ணோனே நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ எந்த வீடியோஸ்க்கு நீங்க வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இது வந்துட்டு நீங்க உங்களோட கிரியேட்டர் அக்கவுண்ட்க்கு போனா தான் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே காட்டும். ஸோ நீங்க சைன் அப் பண்ண உடனே நீங்க வந்துட்டு உங்களோட கிரியேட்டர் பிளான பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். விச் இஸ் அது வந்து ரொம்ப காசு கிடையாது. ஜஸ்ட் ₹99 ஜஸ்ட் ₹100 தான். யூசுவலா ₹500 நீங்க என்னோட லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, லைக் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் த கம்ப்ளீட் கிரியேட்டர் அக்கவுண்ட் வித் ஜஸ்ட் ₹99 அண்ட் இந்த ₹99ல உங்களால எல்லாமே பண்ண முடியும். லைக் கோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். உங்களோட புக்க செல் பண்ணலாம். எந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வேணாலும் செல் பண்ணலாம். நீங்க ஸ்டோர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெறும் ₹99க்கு. ஸோ கிரியேட் அக்கவுண்ட் வந்துட்டீங்களா? போலாமா? பேக் டூ த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட கீவேர்ட் நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும், என்ன வேர்ட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. கமெண்ட், இபுக் ஆர் கமெண்ட், டியூட்டோரியல்ஸ் இந்த மாரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவீங்கல்ல. அந்த வேர்ட நீங்க குடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எனி கமெண்ட்டும் குடுக்கலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு கமெண்ட்ட சொல்லவும் வைக்கலாம். நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கீவேர்ட குடுத்துடுறேன். லைக் பிளேலிஸ்ட் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ கீழ வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ரிப்ளை போகும் யூசர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறமா, இங்க மேல வந்துட்டு கேம் ஆஸ்கிங் யூ டூ ஃபாலோ யூ. ஸோ அப்டின்னா என்னன்னா, நீங்க யூசர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணா தான் நான் வந்து லிங்க் தருவேன் அப்டின்னு நீங்க சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ அவங்க வந்துட்டு உங்கள ஃபாலோ பண்ணா தான் வந்துட்டு லிங்க் அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ தட்ஸ் த ஆப்ஷன். ஸோ அத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் என்கேஜ்மென்ட்க்கும் நல்லது. ஓகே. ஸோ இது கீழ வந்துட்டு லைக் அந்த மெசேஜஸ்லாம் இருக்கும். நீங்க அத வந்து ஈஸியா மாடிஃபை பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கீழ வந்தீங்கன்னா, செண்ட் அ பிரைமரி டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு வேரியபிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வேரியபிள்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு சந்தோஷ் ஆர் எனக்கு பிரியா இந்த மாரி யார் யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டிஎம்ஸ் வந்துட்டு ஹாய் பிரியா, ஹாய் சந்தோஷ் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த வேரியபிள் நீங்க செலக்ட் பண்ணி நேம்ன்னு குடுத்தீங்கன்னா, அவங்களோட ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் வந்துட்டு உங்களால சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த வேரியபிள். ஸோ யூ கேன் யூஸ் தட் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடமா இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபாலோ அப் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஃபாலோ அப் ஆப்ஷன் எதுக்குன்னா, ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்பியும் வந்துட்டு சூப்பர் ப்ரொஃபைல்ல வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் மெசேஜ் ஒண்ணு போகும். லைக் ஃபாலோ அப் மாதிரி. அந்த லிங்க் அவங்க மேபி அவங்க கிளிக் பண்ணாம போயிருக்கலாம். ஸோ அதனால ஒரு ரிமைண்டர் மாரி ஒரு மெசேஜ். ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ அதையுமே நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க இஃப் யூ வாண்ட். அந்த மெசேஜ்லயே அந்த லிங்க்க வந்துட்டு ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ உங்களோட இபுக்கோட லிங்க்க நீங்க வந்துட்டு அங்க பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்பதான் உங்க இபுக்கோட லிங்க் அதாவது உங்க லேண்டிங் பேஜோட லிங்க் அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த இபுக் எப்படி கிரியேட் பண்ற அந்த லிங்க் எங்க இருக்கு அந்த மாரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா அதுக்குமே நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் அத பாருங்க. கிளியர்? நீங்க ஃபாலோ அப் மெசேஜ இப்படிதான் வந்துட்டு எடிட் பண்ணணும். இன் கேஸ் இஃப் யூ மிஸ் த லிங்க் ஸோ அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட ஃபாலோ லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்களோட ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோவ செக் பண்ணிக்கோங்க. லைக் எந்தெந்த ஆட்டோமேஷன் ரிப்ளைஸ்லாம் வரணும். அது ப்ராப்பரா அதே காட்டும். எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிட்டு, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கன்ஃபர்ம் அண்ட் லான்ச் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 30 டூ 60 செகண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமம் 1 மினிட் ஆகும் இதெல்லாம் செட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு மேல ஆகாது. ஸோ இப்படிதான் வந்துட்டு நீங்க உங்க ஆட்டோமேஷன செட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த ஆட்டோமேஷன் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நான் லைவாவே கமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் யூ கெட் சம் ஐடியா. ஒன் செகண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட ஏஜென்சி பேஜ்ல இருக்கேன். ஸோ என்னோட பேஜ்ல போயிட்டு நான் இப்போ உங்களுக்கு லைவா பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட பேஜ் வந்துட்டேன்.
ஸோ என்னோட ப்ரொஃபைல்ல நான் ஆல்ரெடி இப்போ ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு என்னோட இபுக்க செல் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு வீடியோ தான். ஸோ இங்க வந்துட்டு என்னோட கீவேர்ட் வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் கைடுன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஃப்ரீலான்ஸ் கைடுன்னு டைப் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நான் டைப் பண்ணிட்டேனா, இப்ப ஆயிடுச்சா? ஸோ இங்க மேல வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியுதா உங்களுக்கு? அது வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணியிருக்கு மெசேஜ. ஸோ அதையுமே நான் இப்ப போய் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மெசேஜ். நான் ஓப்பன் பண்ணா, "ஹே தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். டேப் த பட்டன் பிலோ அண்ட் ஐல் சென்ட் யூ த லிங்க் ரைட் அவே" அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீங்க வந்துட்டு சென்ட் மீ த லிங்க் நான் குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு டைரக்ட்டா அது வந்துட்டு லிங்க் சென்ட் பண்ணிருச்சு. ஏன்னா, ஏன் அது ஃபாலோ பண்ண சொல்லுது அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணலனா தான் அந்த ட்ரிகர் வரும். ஸோ டைரக்ட்டா நான் கிளிக் பண்ணேன்னா, என்னோட ஒரு இபுக் வெப்சைட்டுக்கு அது போயிரும். டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்னோட இபுக் வெப்சைட்டுக்கு அது வந்துருச்சு. இங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு என்னோட இபுக் லேண்டிங் பேஜ். ஸோ ஆல்ரெடி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். இப்ப நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நீங்க எடிட் நௌன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, இட் வில் டேக் யூ டூ த அதர் திங்ஸ் லைக் உங்க இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண சொல்லும். ஸோ இப்படிதான் அந்த ஃப்ளோ ஒர்க் ஆகும். ஃபோன்ல பார்க்க போர் அடிக்குதுல்ல? ஸ்விட்சிங் டூ மானிட்டர். ஓகே. ஸோ இப்படிதான் வந்துட்டு என்னோட லேண்டிங் பேஜ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, எனக்கு எனேபிள் டூ சீ ஆல் த திங்ஸ் ஐ ஹவ் மென்ஷன் ஃபார் மை இபுக். அந்த மாரி உங்களோட இபுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். அந்த வீடியோவ நீங்க அப்புறம் போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில இப்பயே போயிறாதீங்க. ஸோ வாட்ச் டில் எண்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைக் பேமெண்ட் பேஜ்ன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த இடத்துல தான் ஒரு இபுக் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இப்ப நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி பேஜஸ் தான் வில் பி சீயிங் வைல் கிரியேட்டிங் த இபுக். ஸோ 3 செட் ஆஃப் திங்ஸ் லைக் 3 செட் ஆஃப் பேஜஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி நீங்க கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க கிரியேட் பண்ற இபுக் எல்லாமே இந்த பேமெண்ட் பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் சேவ் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ண இபுக்க செல் பண்ணணும், எந்த வேல செல் பண்ணணும், அத எப்படி ஆட்டோமேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற எல்லா திங்ஸும் நான் சொல்லிட்டேன். சிம்பிள் திங் தான். Someone is going to comment on your video, they'll get the link and they'll purchase your ebook if they find it interesting. சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கும்போது எப்படிடா காசு சம்பாதிக்கிறது? திஸ் வே யூ கேன் ட்ரை இட் அவுட். டெஃபினெட்லி இட் ஒர்க்ஸ். இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ என்னோட இபுக் மூலியமா நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்றத அப்போ காட்டவே இருக்கேன். ஸோ அது நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அதையுமே நான் காட்டுறேன். ஸோ நான் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிளான வழிய காமிச்சேன். நவ் இட்ஸ் யுவர் டைம் டூ ஸ்டார்ட் ஆஃப் திங்ஸ். லிங்க்க கிளிக் பண்ணி ஸ்டார்ட் இம்ப்ளிமென்டிங் திங்ஸ். ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணுங்க. கிரியேட்டர் பிளான வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ₹99 குடுத்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. எவ்வளோ தண்டமா செலவு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு ₹100 செலவு பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் த பிளான் நவ் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங். ஆல்ரெடி நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க சூப்பர். ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் நவ். ஏதாச்சும் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி கேன் பிங் மீ ஆன் Instagram. ஸோ Instagramல பிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு எனக்குமே ஒரு பூஸ்ட்டா இருக்கும். YouTubeல வீடியோஸ் அவ்வளோதான் கைஸ். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப வருத்தப்படுவீங்க. See you all in the next video. Happy learning.